அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 13/1/2025 மார்கழி மாதத்தின் 29ஆம் நாள் திங்கட்கிழமை காலை 11:23 வரைக்கும் திருவாதிரை, பின்பு புனர்பூசம். காலை 5:20 வரைக்கும் சதுர்த்தசி திதி, பின்பு பௌர்ணமி. இந்த நாள் சித்தயோக நாளாகவும் அமிர்த யோக நாளாகவும் இருக்கிறது. இந்த நாளில் அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் நடைபெறுவதால் பேச்சில் கவனம் தேவை. நல்ல நேரம் காலை 6:30 7:30, மாலை 4:30 5:30. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 10:30, மாலை 7:30 8:30. ராகு காலம் காலை 7:30 9 மணி வரைக்கும். யமகண்டம் காலை 10:30 12 மணி வரைக்கும். இந்த நாளில் 12 ராசிகளுக்கான ராசி பலன் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். முதலில் மேசராசி. மேசராசி அன்பர்களே, நீங்கள் எந்த காரியத்தையும் பொறுப்புடன் செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் பழக்கத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் ஊழியர்களுடன் சுமூக உறவு உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் தேவையில்லாத பிரச்சனைகள் தோன்றும். வண்டி வாகனங்களால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். பயணங்களில் கவனம் தேவை. எந்த விஷயத்திலும் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. உற்றார் உறவினர்கள் வழியில் அனுகூலங்கள் உண்டாகும். மிதுன ராசி அன்பர்களே, உறவினர்கள் மூலம் சுப செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகள் சிறப்புடன் இருப்பார்கள். தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்களால் முன்னேற்றங்கள் உண்டாகும். பெரியோர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி தரும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த உயர்வுகள் கிட்டும். கடகராசி அன்பர்களே, தொழிலில் கூட்டாளிகளுடன் மனக்கசப்பு ஏற்படலாம். சுப முயற்சிகளில் அனுகூலமற்ற பலன்கள் ஏற்படும். தேவையற்ற செலவுகளால் சேமிப்பு குறையும். எடுக்கும் முயற்சிகளுக்கு பெரிய மனிதர்களின் ஆதரவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். நண்பர்களின் உதவியால் பணப்பிரச்சனைகள் சற்று குறையும். சிம்மராசி அன்பர்களே, பிள்ளைகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். நண்பர்களின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிட்டும். வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தெய்வ தரிசனத்திற்காக வெளியூர் பயணம் செல்வீர்கள். புதிய பொருட்சேர்க்கை உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களிடம் ஒற்றுமை பலப்படும். உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிட்டும். நண்பர்கள் ஆதரவாக இருப்பார்கள். வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் லாபம் பெருகும். சுபகாரியங்கள் கைகூடும். வீட்டு தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். கடன்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருந்தாலும் செலவுகளும் அதற்கேற்றாற்போல் இருக்கும். சகோதர சகோதரிகளை அனுசரித்து செல்வதன் மூலம் குடும்பத்தில் அமைதி நிலவும். புதிய கருவிகள் வாங்கும் முயற்சிகளில் சற்று சிந்தித்து செயல்பட்டால் அனுகூல பலன்களை அடையலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும். உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் மற்றவர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும். புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. வியாபார ரீதியான கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. தனுசு ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். சுப காரியங்களில் இருந்த மந்தநிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும். ஆடம்பர பொருட்சேர்க்கை உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். நண்பர்களின் வருகை மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். பணவரவு சிறப்பாக இருக்கும். மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகஸ்தர்களின் திறமைகள் உயர் அதிகாரிகளால் பாராட்டப்படும். வருமானம் பெருகும். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு குடும்பத்தினரின் மாற்று கருத்தால் மனச்சங்கடங்கள் ஏற்படலாம். பொருளாதார நிலை சுமாராக இருக்கும். ஆடம்பர செலவுகளை குறைப்பது நல்லது. உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிட்டும். வெளியிலிருந்து வரவேண்டிய தொகை கைக்கு வந்து சேரும். மீனராசி அன்பர்களே, திட்டமிட்ட காரியத்தை செய்து முடிப்பதில் சில இடையூறுகள் ஏற்படலாம். உற்றார் உறவினர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சுப முயற்சிகளில் சாதகமான பலன்கள் ஏற்படும். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த கடன் தொகை கிடைக்கும். வேலையில் பணிச்சுமை அதிகரிக்கும். இந்த நாள் ஆருத்ரா தரிசனம், போகி பண்டிகை, பௌர்ணமி. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் உங்கள் குலதெய்வத்தின் அருளாலும் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.